வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு செய்யறதுக்கு. இனிமேல் ரெகுலராக செய்வேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு நான் இப்போ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் வத்தல், புளி ஒரு எலுமிச்சம், பெரிய எலுமிச்சம் அளவு சைஸு, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், நல்லெண்ணெய் நம்ம ஒரு 100லேருந்து 150 கிராம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் பெரிய துண்டுங்களாகவே நறுக்கிடலாம். இப்போ அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம அப்படியே நறுக்கி எடுத்துக்கலாம். இது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே எண்ணெய்லாம் ஊற்றாமல் அப்படியே வேக வைக்க போகிறோம். நான் வெறும் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். குக்கர் பாத்திரம் அடி கனமாக இருக்குன்றதுனால நான் குக்கர் பாத்திரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை அப்படியே போட்டுக்கலாம். இது கூட எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியவும் அது உள்ளே வச்சிடுறேன். அவ்வளோதான். இது இப்போ நல்லா தண்ணி விட்டு வெந்து ஸ்மாஷ் ஆகணும். தண்ணியெல்லாம் சுண்டணும். அந்த அளவுக்கு இது அப்படியே வேகணும். விசில்லாம் போட வேண்டாம். சும்மா அப்படியே மூடி வச்சிடுறேன். ஒரு தட்டு போட்டு கொஞ்சமாக மூடி வச்சிடுறேன். அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் வாணலில் தான் வறுக்கிறேன். இந்த கடுகு லைட்டாக பொரியிற அளவுக்கு வச்சுக்கோங்க. பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். சவுண்டு வருது பாருங்கள், பொரியிறது. தனித்தனியாக வறுத்துக்கலாங்க. வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருகாமல் இதை பொன்னிறமாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இதுவும் பொரியிற சத்தம் வருது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மிளகாயை லைட்டாக வறுத்துக்கலாம். பொடி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால். இது ஒரு 50 கிராம் மிளகாய் எடுத்துருக்கேங்க நான். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இது போட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெறும் தூளும் போட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா ஸ்மாஷ் ஆனோன்னா நம்ம இந்த இதுலேயே உப்பு போட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணி விட்டு ஒன்றா சேர்ந்து வரும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சுங்க. இது நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை. அதுவே தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ நம்ம மிளகாவை அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் இல்லையா மிளகாத்தூளோட. கடைசியாக தான் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம், நல்லெண்ணெய். கடைசியாக தான் இந்த தூளும் இந்த இதில் நம்ம இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கிறப்ப தான் இந்த வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது சேர்க்க போகிறோம். இப்போ சேர்க்கக்கூடாது.
பெருங்காயம் வந்து முதல்லேயும் போடலாம், இல்லை நீங்கள் தாளித்து போட்டிருப்ப அப்பயும் போடலாம். அது நம்மளோட இஷ்டம். வாசனைக்காக கடைசியாக போடுவாங்க சில பேர். இதுலேயே சேர்ந்து சீக்கிரமாக மசிஞ்சிடும். இது இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணுங்க. தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டா தான் ரொம்ப நாள் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அவ்வளோ புளியும் போட்டிருக்கோம். இந்த ஈரப்பதம் எல்லாம் இழுத்துருச்சுன்னா நம்ம தாளிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த வெந்தயமும் கடுகையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இந்த பக்கம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன், காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இது வந்து நேச்சுரல் கலர், தக்காளியோட நேச்சுரல் கலர். ஏன்னா இப்போ தக்காளி நல்லா வருது. இப்போ தக்காளி சீசன் ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்போ தக்காளி ஊறுகாய் காமிச்சிருக்கேன். இது நிறைய வெரைட்டி செய்யலாம். உங்களுக்கு நான் இது ஒரு வெரைட்டி நான் உங்களுக்கு அப்புறம் வேறு ஒரு வெரைட்டி காட்டுறேன். இப்போ தாளிச்சிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கடுகு நிறையா போட்டுக்கோங்க. வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க. இது ஊற அந்த வரமிளகாவை எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா வத்தி வந்துருச்சு. இது நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். பாருங்க, எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இது நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அதை அப்படியே வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வந்துடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம சாதம் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ஊறுகாய் ரெடி.